இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும், பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி, இந்த வார்த்தையின்படி செயல்பட தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டுடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்வதில் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இதே காரியத்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அழைப்பின் அனுபவங்களை தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எவ்விதமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு செய்தி தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்றால் இன்றைக்கு அழைக்கப்பட்டேனே, தெரிந்து கொள்ளப்பட்டேனே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்கிற நிலையில் இருக்கிற அநேகரை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய பிரயாணத்தில் அவன் போகிற பாதையிலே அவன் சந்தித்த காரியங்களை பார்க்கும்போது தேசத்தில் பஞ்சம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வருகிறது. அது மட்டும் அல்ல, அவனுடைய மனைவி பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வருகிறது. கர்த்தர் தானே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அப்படி சொன்னவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார் என்கிற பல கேள்விகள், ஒருவேளை உங்களுக்கும் அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? ஆபிரகாமை தான் கர்த்தர் அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன்னுடைய எண்ணத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று கூப்பிட்டார். ஆதியாகமத்தில் போ என்கிற வார்த்தையும் அதில் இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இதில் அழைப்பின் காரியங்களில் ஜாக்கிரதையாக நாம் செயல்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவன் அழைத்த அழைப்பு மாறாதவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒரு அழைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால், அது நிலையானது, நிரந்தரமானது. அது சமயத்துக்கு ஏற்றபடி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி மாற்றக்கூடியதல்ல. அதுதான் பேதுரு தன்னுடைய 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதும்போது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எதற்கு அழைத்திருக்கிறார், எதை செய்யும்படி, எந்த காரியமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். இந்த அழைப்பில் சரியாய் தேவனுடைய பாதை, நியமித்த பாதையில் ஓடுகிற ஒரு ஓட்டமாய் நாம் ஓடுவது உண்மையானால் தேவனுடைய சகல பாதுகாப்பும் நமக்கு உண்டாகும். உபாகமம் 31:8 வாசிக்கிறோமே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படும் கலங்க வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அது. அழைப்பை நாம் சரியாய் செயல்பட்டால் அந்த ஆசீர்வாதம். அவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கி தேவனால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நாம் எவ்விதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கிற பொழுது, முதலாவது அழைக்கப்பட்டது ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை தான் அழைத்து, நீ உன்னுடைய தேசம் இனத்தை விட்டுட்டு நான் காண்பி தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆனால் இங்கே என்ன சம்பவத்தில் நடக்குது வாசிங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசம் போக புறப்பட்டான்.
பாருங்கள், அழைப்பு கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு. ஆனால் அங்கே யாரை நடத்துகிறா யோசித்து பாருங்க. தேராகு தகப்பன் தன்னுடைய மகன் மருமகள் எல்லாரையும் நடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி, என்னை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும். நான் தான் அதை செய்ய வேண்டும். ஒருவேளை தகப்பன் என்பது உயர்ந்த ஸ்தானம், தகப்பனுக்குரிய கரம், மரியாதை. ஆனால் அதே சமயத்தில் அழைக்கப்பட்டது ஆபிரகாம். ஆனால் இங்கே நடத்துகிறதோ தேராக நடத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் நம்மையோட மூத்தவர்கள், மேன்மைக்குரியல், கனத்துக்குரியல் இருப்பது நமக்கு நல்லது. ஆனால் அழைக்கப்பட்டது நீங்களானால் நீங்கள் தான் அதை செயல்படுத்துவதாக இருக்க வேண்டும். இப்போ தேராக நடத்தி கொண்டு வருகிறார். ஆரான் மட்டும் வந்தாங்க, அங்கே இருந்தாங்க. இப்போ நான் என்ன நடக்கு பாருங்கள். தேராவுடைய ஆயுசு நாட்கள் 250 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஒருவேளை எழுத்தில் இருக்குது, தேராக ஆரானிலே மரித்தான். ஆனால் அதை வாசிக்கும் போது எனக்குள்ளே தோன்றுகிற ஒரு காரியம் என்ன, உணர்த்தப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேராக மரிக்கவில்லை என்றால் இன்னும் தேராக தான் நடத்தி கொண்டிருப்பான். ஆபிரகாம் பின்னால் போயிட்டு தான் இருப்பான். கர்த்தர் தேராக அழைக்கவில்லை, தேராகை கொண்டு செய்யும்படி தெரிந்து கொள்ளப்படவில்லை, அழைக்கப்பட்டது ஆபிரகாம். அதனால் அது வாசிக்கும்போது நான் யோசிக்கிறேன், இதுக்கு மேலேயும் தேராகுடைய ஆயுசு நாள் கூட்டி கொடுத்தா ஆபிரகாம் அவனுக்கு கீழே தான் இருப்பான ஒழிய, நாம் விரும்புகிற காரியத்தை செய்ய, நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய அவன் முன் வரமாட்டான் என்கிற காரியத்தில் கர்த்தர் தேராக எடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உபாகமம் 12:14 வாசிக்கும் போது, நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் நீ தாங்க செய்யணும். அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எலிசா கிட்ட தீர்க்கதரிசி மனைவி, என்னுடைய கணவர் மரித்து போனார், கடன் வச்சுட்டு போயிட்டாரு, கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லாதனால கடன்காரன் பிள்ளைகளை எடுக்க வந்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது எலிசா சொல்கிறாரு, உன் வீட்டில் என்ன இருக்குது, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. நீ போய் பக்கத்து வீட்டிலலாம் அயல் வீட்டிலலாம் பாத்திரத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே வந்து உன் பாத்திரத்திலிருந்து எடுத்து நீ நிரப்பு. அதே போல் அவள் நிரப்புகிறாள், அவள் தான் செய்யணும். பிள்ளைகளும் சேர்த்து எல்லோரும் சேர்ந்து நிரப்புங்கப்பா, அப்போ நடக்காது. அவள் தான் அதை செய்யணும். அதே தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சூனேமில்ட பிள்ளை மறித்து போச்சு. அப்போது எலிசாட்ட வந்து சொன்ன உடனே எலிசா தன்னுடைய தடியை தூக்கி வேலைக்காரங்க கையில் கொடுத்து, நீ நேராக போய் பிள்ளைக்கு மேலே வை, பிள்ளை எழும்பிடும். எழும்பிச்சா? இல்லை. எலிசா போன உடனே எழும்பிச்சு. உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும்படி அழைத்திருக்கிற, தெரிந்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் தான் செய்யணும். தேராக செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அனுபவத்தில் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். இரண்டாவது, அப்போஸ்தலர் 7:3 வசனத்தில் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இனத்தையும் விட்டு என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:4 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடைய கூட போனான். லோத்தும் அவனோடைய கூட போனான். லோத்து அங்கே சேர்த்துக்கொள்ளப்படுறதை பார்க்குறோம். எப்படி லோத்தை சேர்க்க முடிஞ்சது, சேர்க்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், மேலே நம்ம வாசித்த 11:31 வசனத்தை திரும்ப வாசிக்கிற பாருங்கள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இந்த லோத்தையும் கூட்டி கொண்டு வந்தான். பார்த்தீங்களா? அப்போ தகப்பன் கூட்டி கொண்டு வந்ததுனால, தேராகு கூட்டி கொண்டு வந்ததுனால அவனை தள்ளிவிட இவனால் முடியலை. அப்போ அவனையும் சேர்த்துக்கிட்டே வர்றதான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் இனத்தை விட்டுரு. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாமும் சில சமயங்களிலே நமக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி, நம்முடைய மனதுக்கு இதமானவர்கள் என்று சொல்லி சிலரை நாம் சேர்த்துக்கொள்வோமானால் அவர்கள் நமக்கு கண்ணியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேதாந்தத்தில் பல இடங்களில் நம்ம அதை வாசிக்கிறோம். இந்த லோத்தை சேர்த்ததுனால 13வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஐக்கிய குறைவு உண்டாகுது, ஒருமித்து வாசம் பண்ண முடியலை. காரணம் என்னதான்,
ஆஸ்தி மிகுதி. ஆஸ்தி இன்னைக்கு தான் மிகுதி இல்லை, ஏற்கனவே சீமான், ஏற்கனவே செல்வ செழிப்பான ஆட்கள். ஆனால் இப்போ தானே சொல்கிறாங்க ஆஸ்தி மிகுதியின் காரணம் என்ன? இதுவரைக்கு அவருடைய பார்வையும் அவருடைய சிந்தையும் அவருடைய இருதயமும் ஆஸ்தி பேரில் போகலை, இப்போ அங்கே போகுது. என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய யோசனையில் பணத்தை குறித்து, நிலத்தை குறித்து, சொத்து குறித்து சிந்தை உண்டாகுதோ போராட்ட ஆரம்பிச்சிடும், பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இப்போ லோத்துடைய காரியத்தில் அவனை சேர்த்த போது வருகிற பிரச்சனை அது நம்ம பார்க்குறோம். ஆஸ்தி மிகுதி ஆகிறதுல கண்ணு போகுது, அதில் ஒரு இச்சை உண்டாகிறது, மனம் அங்கே போகிறது, அது நிமித்தம் பிரச்சனை. 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்து மந்தை மேய்ப்பருக்கு இடையிலே வாக்குவாதம் வந்தது, சண்டை வந்துட்டுது. எதை அடிப்படையில்? ஆஸ்தி. பார்த்தீங்களா? அவர் தானாய் சேர்த்து கொண்ட அந்த காரியத்து நிமித்தம், அந்த லோத்து நிமித்தமாக அங்கே குழப்பங்கள் உண்டாகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அமைதல் குறைவுக்கு, சமாதான குறைவுக்கு, நிம்மதி குறைவுக்கு காரணம் கர்த்தர் கொடுக்காத, சேர்க்காத எதையோ ஒன்றை சேர்த்து வச்சுருக்கீங்க. அதனால தான் இவ்வளவு குழப்பம், அதனால தான் இவ்வளோ பாடு. கடலில் அமைதலாக போய் கொண்டிருந்த கப்பலில் யோனா உள்ளே சேர்ந்தார். கடலில் கொந்தளிப்பு உண்டாகுது. சீட்டு போட்டு அவனை எடுத்து யோனாவை பிடிச்சி பழையபடி தூக்கி அவனை கடலில் போட்டாங்க, அமைதலாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தராத காரியம் எதுவோ அதை அகற்றிடுங்க, காரியம் ஜெயமாக இருக்கும். அதைத்தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். இனி 3ஆவதாக அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு என்று சொல்கிறார். தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு. 3வது தகப்பனுடைய வீடை விடணும். இதே காரியத்தை பாருங்கள், அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது உன் தேசம், உன் இனம், அதை விட்டு புறப்படுன்னு தான் சொன்னார். அங்கே தகப்பன் வீடை சேர்க்கலை. ஆனால் ஆதியாகமத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அது தகப்பன் வீடு சேர்க்கறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நான் இதை வாசிக்கும்போது யோசித்து பார்க்குறேன், தேராகுக்கு இடம் கொடுத்ததுனால, லோத்துக்கு இடம் கொடுத்ததுனால அந்த குடும்பம் மாம்ச உறவு, மனுஷிக உறவு உள்ளே வருகிறது. அப்படியானால் தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் உன் தகப்பை விட்ட மறந்துடு அப்படின்னா, மாம்சத்தின்படி இரத்த பாசம்ங்கிற நிலைமையில் ஜனத்துக்கு நம்ம இடம் கொடுப்போமானா தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, அது நமக்கு தடையாக வரும். அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நம்ம அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்களும் பார்க்கலாம், ஊழியத்தின் பாதையிலே, விசுவாச வாழ்க்கையின் பாதையிலே கர்த்தரையே சார்ந்து வார்த்தையே பிடித்து கொண்டு நேர்மையாய் ஓடிக்கொண்டிருந்த அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த ஓட்டம் ஆரம்ப நாளில், துவங்கப்பட்ட நாளில் இருந்தது போல் இல்லாமல் இருக்கிறதை பார்க்குறோம். காரணம், அங்கு தகப்பன் வீடு உள்ள வந்திருக்கு. மாம்சம், மனுஷீகம், குடும்பத்தின் காரியங்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கு. அப்படி நுழைஞ்சதுனால தேவனுடைய விருப்பத்தை பரிபூர்ணமாய் செய்ய முடியாத ஒரு நிர்பந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் சங்கீதம் 40:10-11 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜாவாகிய கிறிஸ்து, உன்னுடைய அழகு என்பது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீவியம், உன்னுடைய சாட்சி. அதில் பிரியப்படணுமானா மாம்ச பந்தம், மனுஷகத்தில் உண்டாகிற ஐக்கியம், அதை விட்டுரு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, தகப்பன் வீட்டை விட்டுரு. ஈசாக்குக்கு பெண்பாக எலியேசர் போகும்போது ரெபெக்காளை கண்டுபிடிச்சு எல்லாம் பேசி முடித்து சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அந்த பெற்றோர் சொல்கிறாங்க, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில், பிள்ளை 10 நாளாகிலும் இருக்கட்டும், இத்தனை வருஷம் அங்கே தான் இருந்திருக்கிறா, இன்னும் 10 நாள் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ எலியேசர் சொல்கிறான், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நீங்கள் அதை தடை செய்யாதிருங்கள். உடனே அவன் பின்னாலே போயிட்டான். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ போறியம்மா? சரி நான் போகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரலோக திட்டத்தை சரியாய் சீராய் நிறைவேற்ற வேண்டுமானால் மாம்சீகம், மனுஷீகம், குடும்பம், அந்த காரியம் நமக்குள்ளே வரக்கூடாது. அதனால தான் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக நம்ம வாசிக்கிறோம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அருமையானவர்களே, இந்த விஷயத்தில் அநேகர் இன்றைக்கும் தவறு செய்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஊழியம் செய்கிற ஒருவராக இருந்தால் தேவன் அழைத்த அழைப்பில் ஓடிக்கொண்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா அநேகர் இன்றைக்கு விலகி ஓடுகிற நிலைமையில் இருக்கிறவரை பார்க்க முடிகிறது. அதனால தான் ஏசாயா 30:19 வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் பின்னாலே இருந்து கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்கும் என்று சொல்லியிருக்கு. வலதுபுறம் கிருபை சார்ந்தே ஓடிடக்கூடாது. ஆடல் பாடல் ஆராதனைன்னே ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். இயேசு இருக்கிறாரே இல்லையா தெரியல, ஆனால் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இடது பக்கம் பாவத்தை சார்ந்து, பணத்தை சார்ந்து, உலகத்தை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் இயேசு நாமத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டுடைய பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. அவனுடைய வாழ்க்கையிலையும் அவன் போகிற அந்த பாதையிலே தேவன் அவனை ஆசீர்வதிப்பார் என்கிற, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்கிற அந்த வார்த்தையோடு கூட அவன் போக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எகிப்துக்கு போகிறான். தேசத்தில் பஞ்சங்கிறதுனால எகிப்துக்கு போகிறான். அங்கே போன உடனே தான் மனைவின்னு சொல்ல முடியாதபடி பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருது. காரணம், தன்னை கொன்று விட்டுருவாங்கன்னு சொல்லி ஒரு பயம். அதை தொடர்ந்து பின்னால் நீங்கள் வாசிக்கிறீங்க, சாராயை பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேதனை வர காரணம், ஆண்டவர் சொல்லாத எகிப்துக்கு அவன் போனதுனால. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சில காரணமில்லாத நஷ்டத்தை, கஷ்டத்தை சந்திக்கிறீங்கன்னா காண்பித்த பாதையில் போகிறீங்களா, வழி விலகிறீங்களான்னு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவன் அழைத்த அழைப்பு மாறாது. அழைப்பையும் தெரிந்துகளையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த வசனம் வாசிக்கிறோம். இல்லை 4 அனுபவங்கள். தேராக அழைக்கப்படலை, ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். தேராக நடத்துறதை கர்த்தர் விரும்பாதனால தேராக கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதுக்கு பிறகு தான் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்கு அவன் ஆயத்தமாகிறதை பார்க்கிறோம். தேசத்தை விடுகிறான், அதே போல் ஏனத்தை விடு லோத்தை ஒட்டிக்கிறான். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் லோத்து பிரிந்த பின்பு ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். காரியங்கள் ஜெயமாய் வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். தேவன் அழைத்த அழைப்பில் எவ்விதமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். சரியாய் ஓடுவீர்களானால் ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளது ஒரு விஷயம் கூட உயிர்ப்பித்துக் கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.